இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மீண்டும் எலியா என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம், திருப்பி பார்க்க போகிறோம். அந்த எலியா என்கிற தேவ மனிதர் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர், விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவ மனிதர். எலியா என்கிற தேவ மனிதர் ராஜாவை பார்த்து சொல்றாரு, என் வாக்கின்படி அன்றி, சொன்னது என் வாக்கின்படி அன்றி, நான் சொல்ற வரைக்கும் நிலைமையா இருப்பா. அப்போ ஆனா அதே தேவ மனிதர் போய் சொல்றாரு ராஜாவை பார்த்து, எப்பா மழை வரப்போது, கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவ்வளவுதான். பெரிய மழை வந்தது. ஏன் அந்த தேவ மனிதரோட ஒரே ஒரு வார்த்தை, தேவ மனிதனுடைய ஒரே ஒரு வார்த்தை ஏன் தெரியுமா? அவர் கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லுகிற தேவ மனிதர். ராஜாட்ட போய் சொல்றாரு, ஏய் ராஜா, நீ பாவம் செய்யறப்பா, நீ தப்பு பண்ற, இஸ்ரவேலை வழி தப்பு பண்ண போகிறாய், கர்த்தரை விட்டு விட்டு அந்நிய தெய்வத்தை பின்பற்றும்படி நீயும் உன் மனைவியும் இஸ்ரவேலை வழி தப்ப பண்ண போகிறீர்கள். வழி தப்பிக்கிட்டு இருக்கீங்க, வழி இஸ்ரவேலை எல்லாத்தையும் அழிவுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்க. நீ எச்சரிக்கிறார். யார? மன்னரை பார்த்துங்க, மன்னரை பார்த்து. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே போய் சொல்றார், அப்படியே போய் சொல்றார். ஆனா எல்லாம் சொல்லிச்சாரு தேவ மனிதர். அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு. ஒண்ணு இல்லைங்க, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெடிபட்டார். ஏசபேல் சொல்லி அனுப்புறப்பா, நாளைக்கு நீ காலி. ஒன்னும் சொல்லல, நாளைக்கு அவர்களுக்கு செய்யறதுக்கு உனக்கு செய்வது அதிகம். இவ்வளவுதான், முடிஞ்சிட்டு கிளம்பிட்டாரு. வேலைக்காரனை நிறுத்தி வச்சுட்டு, எப்பா நான் புறப்பட்டு போறப்பா, அனுப்பி ஒரு சோறு செடிக்கல படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல. தட்டி எழுப்பி, எப்பா நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குன்னா ஒரு அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை கூடி கிளம்பு, புறப்பட்டு போ. போயிட்டாரு. நேர போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறார். கர்த்தர் வர்றார். கர்த்தர் வந்த உடனே எலியா, ஆண்டவரே, நான் உமக்கு பயபக்தியா இருந்தேன், நீர் சொன்னதெல்லாம் செய்தேன், ஆனா இப்ப என்ன கொல்ல தேடுத ஆண்டவரே. அவ்வளவு நேரமும் திடாத்திரமாய் நின்ன ஒரு தேவ மனிதர் ஏசபேல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எப்பா நாளைக்கு நீ செத்து போவப்பா. இவ்வளவுதான். இதுதான் அர்த்தம். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு செய்ததை பார்க்க உனக்கு செய்வது அதிகம், அதே மாதிரிதான் உனக்கு நடக்கும். அவ்வளவுதான். ஓடியே போயிட்டார், கிளம்பிட்டார். ஆண்டவரே, இஸ்ரவேல் எல்லாம் உம்மை விட்டு பின் வாங்கிட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் உம்மை தீர்க்கதரிசி, நான் ஒரு ஆள் தான் பாக்கி இருந்த ஆண்டவரே, ஆனா என்னையும் கொல்றதுக்கு வகை தேடுறாங்க ஆண்டவரே. சொன்னாரு, எப்பா பாகாலுடைய வாயை முத்தஞ்சி அது 7000 பேரை பின்னால வச்சிருக்கான் பாப்பா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் தாங்க பெரிய பிரச்சனையில் இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன், நெருக்கத்தில் இருக்கேன். இல்லைங்க, உங்களோட தேவன் இருக்கிறார். God with us, God with us. தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த போராட்டம் சிம்பிளா மாறி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வல்லமையான கரம் இறங்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய மாறாத உன்னதமான கரம் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.